ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ராஜசேகரன் ஃப்ரம் ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 5/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல்ஸ் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்ஸ் பற்றி, எஃப்சிஆர்ஏ எடிட்டோரியல் ஒரு ஆர்டிக்கல், ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ்னு ஆர்பிஐ கொண்டு வந்ததை பற்றி ஒரு ஆர்டிக்கல், சைனாஸ் நியூக்ளியர் அர்செனல், ரெக்கார்ட் கோல்டு இம்போர்ட்ஸ், அப்புறம் மிசலேனியஸ் சம் ஆர்டிகல்ஸ். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபோ மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி வித் மென்டர்ஷிப்போட போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இன்னும் எல்லா கோர்சஸ்க்குமே போயிட்டுருக்கு. அதோட ப்ரைஸஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் டெலகிராம் நம்பர் இருக்குது. ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஸ்டடி படி சேனல். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட் ஆர்டிக்கல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் ஒரு கோட் பார்த்துருவோம். இன்றைக்கான கோட்: நெவர் கம்ப்ளைன் அபவுட் த டிஃபிகல்ட்டிஸ் இன் லைஃப் பிகாஸ் எ டைரக்டர் காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் த ஹார்டஸ்ட் ரோல் டு ஹிஸ் பெஸ்ட் ஆக்டர்ஸ். நம்ம அப்துல் கலாம் சொன்னது. ஸோ கஷ்டமான ரோல்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண முடிகிறவங்களுக்கு தான். ஸோ நம்மளுக்குன்னு சக்ஸஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட் ஆர்டிக்கலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இடபிள்யூஎஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இடபிள்யூஎஸ்னால் என்னென்னு டே பிஃபோர் எஸ்டர்டே கிளாஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்தனால இடபிள்யூஎஸ்னால் என்னென்னு மட்டும் சொல்லியிருப்பேன். ஒரு கதையாக தான் சொன்னேன். ஸோ இடபிள்யூஎஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்னும் இதில் கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். ஸோ அன்றைக்கி கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட சொன்னதாக பார்த்தோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் இப்போ ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னும் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்தே பார்த்துருவோம். ஒரு ரிசர்வேஷன் கேட்டாங்கன்னா அதுலேருந்து வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் எழுதுகிற அளவு நம்மளுக்கு ஒரு நாலேஜும் இருக்கும். இடபிள்யூஎஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அந்த இது தெரிலனா கூட பரவாயில்ல, இன்றைக்கி பார்க்குறத வச்சு நம்ம இடபிள்யூஎஸ்னால் என்னென்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதுக்கடுத்து இந்த இடபிள்யூஎஸில் கன்ஃபார்ம் ஆனோடனே, இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆனோடனே திரும்ப வரும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இன்றைக்கி ரிசர்வேஷன்னா என்னென்னு கொஞ்சம் பார்த்துப்போம். நம்ம ரொம்ப பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்வேஷனுன்றது எதுக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு மெயினான கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ரிசர்வேஷன் எதுக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, ரிசர்வேஷன்ன்றது பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் கிடையாது. பாவர்ட்டி அலிவியேஷன் அப்படின்னா பாவர்ட்டியை தூக்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கிடையாது ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் எதுக்குன்னா ரெப்ரசன்டேஷனுக்காக. அதாவது யார் யாரெலாம் நம்ம சொசைட்டியில் ரெப்ரசன்ட் பண்ணலையோ அவங்களுக்குலாம் ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் ரிசர்வேஷனே தவிர, இது இதை வச்சு ஒரு ஸ்கீமாக யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணியோ பாவர்ட்டியை தூக்குறதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் இது ஒரு மெயினான கான்செப்ட். ஓகேவா? ரிசர்வேஷனில் இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிசர்வேஷன் எப்படி வந்துச்சு? இது ஒரு ஏஜ் ஓல்டு. ஓகேவா? நம்ம முன்னாடியிலேருந்தே ஏன்ஷியன்ட்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே தான் வரும். இப்போ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் இஸ் அபவுட் ஃபெசிலிட்டேட்டிங் அக்சஸ் டு, ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் இஸ் அபவுட் ஃபெசிலிட்டேட்டிங் அக்சஸ் டு சீட்ஸ் இன் த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காகவோ இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காகவோ இல்லை ஈவன் லெஜிஸ்லேச்சர்ஸ், நம்ம அசம்பிளி அந்த மாதிரி இதுக்காகவோ சர்டைன் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளுக்காக கொண்டு வந்தது தான் ரிசர்வேஷன். அவங்களும் ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தி அவங்களுக்கு ஒரு மேலே வர்றதுக்கான ஒரு அடித்தளமே இல்லாத மாதிரியே நம்ம இது பண்ணனால அவங்களையும் கொண்டு வரணும். அதுக்காக தான் கொண்டு வந்தது தான் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதாவது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தான். அதாவது இவங்கள மட்டும் தனியாக பிரிக்கிறோம், ஒரு செக்ஷனை மட்டும். ஆனால் எதுக்காகனா அவங்கள மேலே கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா?
இன் இந்தியா இட் இஸ் கவர்ன் பை கவர்மெண்ட் பாலிசிஸ் பேக்ட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது நார்மல். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஃபஸ்ட்டு வில்லியம் ஹண்டர் அண்டு ஜோதிராவ் பூலே இவங்க தான் 1882 கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் சிஸ்டம்னு கொண்டு வந்தது. அந்த ஒரு ஐடியா கொடுத்ததே ஃபஸ்ட்டு கொடுத்தது இவங்க தான், இவங்க 2 பேர். ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ் தட் எக்ஸிஸ்ட் டுடே இன் இட்ஸ் ட்ரூ சென்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1933. 1933 ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார்? பிரிட்டிஷ் பிஎம் ராம்சே மெக்டொனால்ட். இதில் கம்யூனல் அவார்ட் நம்மளுக்கு தெரியும், ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி பிரிக்கிறது, அதாவது செப்பரேட் எலக்டோரேட்ஸ். இங்கே இருக்குல்ல, செப்பரேட் எலக்டோரேட்ஸ் ஃபார் முஸ்லீம், சீக், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ், தலித்ஸ் அந்த மாதிரி பிரித்து ஒரு அவங்க வந்து அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்காக மெயினாக பிரித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நம்மளோட நேஷ்னல் இன்டெகிரிட்டி அதெல்லாம் உடைக்கணும், அந்ததுக்காக அவங்க கொண்டு வந்தது தான் அந்த செப்பரேட் எலக்டோரேட்ஸ். இது தெரிஞ்சனால காந்தி மெயினாக போராடினார். காந்தி அம்பேத்கர் கூட பூனா பேக்ட் மீட்டிங்லாம் வச்சு இந்த மாதிரி செப்பரேட் எலக்டோரேட்ஸ் வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம ஒரே இதாகவே இருக்கட்டும், அதில் ரிசர்வேஷன்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம், உடைக்க வேணாம், பீப்புளை நம்ம பிரிக்க வேணாம், வேணால் அந்த ரெப்ரசன்டேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம், அவங்கள அவங்களுக்கான ஐடென்டிட்டியை அவங்களுக்காக இத்தனை சீட்டுன்னு மட்டும் பிரிப்போமே தவிர செப்பரேட்டாக வேணாம் அப்படின்ற மாதிரி, இந்த இடத்துல அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மட்டும் பண்ணாங்க, அவங்களே மேலே கொண்டு வரதுக்காக. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் படி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க தான் ஏன்னா கீழே இருக்காங்க, அவங்க தான் ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் வந்தோடனே நம்ம இனிஷியலி அவங்களுக்கு மட்டும் கான்ஸ்டியூஷன் படி ரிசர்வேஷன்ஸ் கொடுத்தோம். ஓபிசிஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1991 தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் மண்டல் கமிஷன் பற்றி. மண்டல் கமிஷனில் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம பார்ப்போம். அடுத்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் கவர்னிங் ரிசர்வேஷன் இன் இந்தியா. நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ரிசர்வேஷன் பற்றினா, பார்ட் 6 டீல்ஸ் வித் ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி இன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஓகேவா, இது ஒன்று இருக்குது. ஆர்டிகல் 15 Clause 4, 16 Clause 4 இதில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் டு ரிசர்வ் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஓகேவா, இது லெஜிஸ்லேச்சருக்காக, இந்த அசம்பிளிக்காக, இது கவர்மெண்ட் ஜாபில். ஓகேவா. அடுத்து கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் பை 77th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 என்ன நடந்துச்சுன்னா, புதுசாக ஒரு கிளாஸ் 4ன்ற இடத்துல 4A ஆர்டிகல் 16 ஆட் பண்ணியிருக்காங்க. 4A இன்னொன்று ஆட் பண்ணாங்க. அதில் கவர்மெண்ட்டில் ப்ரொமோஷனுக்காக ரிசர்வேஷன், இதுவரை வேலைக்கு போகிறதுக்காக தான் ரிசர்வேஷன் இருந்துச்சு, இந்த இடத்துல ப்ரொமோஷனுக்காகவும் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கிளாஸ் 4 85th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 கிளாஸ் 4A கொண்டு வந்ததில் சீனியாரிட்டி படி எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷன்லேயும் ரிசர்வேஷன் தரணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. லேட்டராக இதுலேயும் மாடிஃபை பண்ணாங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 81 அதில் 2000 வந்ததில் 16 4Bன்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணாங்க, கிளாஸ் 4B. அதில் அன்ஃபில்டு வேக்கன்சிஸ் ஆஃப் இயர், அன்ஃபில்டு வேக்கன்சிஸ், எந்தெந்த வேக்கன்சிஸ்லாம் ஃபில் ஆகலையோ விச் ஆர் ரிசர்வ்டு ஃபார் எஸ்சி எஸ்டி நல்லிஃபைங் த சீலிங் லிமிட். அதாவது நல்லிஃபைங் சீலிங் லிமிட்னு இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு போஸ்ட் எடுக்கிறோன்னா அப்போ வேக்கன்சிஸே கொஞ்சம் இருக்குன்னா அதை எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கலாம், எக்ஸ்ட்ராவாக இருக்கதை எஸ்சி எஸ்டிக்கும் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 330, 332 இதில் ஸ்பெசிஃபிக் ரெப்ரசன்டேஷன் த்ரூ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி இந்த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா, எஸ்சிக்கு 330, எஸ்டிக்கு 332 ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். அடுத்து ஆர்டிகல் 243D இதில் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் எவ்ரி பஞ்சாயத்துக்கு 243D. அதே மாதிரி 233T முனிசிபாலிட்டிக்கு. அப்புறம் ஆர்டிகல் 335 இதில் எஸ்சி எஸ்டி அவங்களாம் ஷால் பி டேக்கன் இன்டு கன்சிட்ரேஷன். அதாவது எஸ்சி எஸ்டியோட கிளைம்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதெல்லாம்
கான்ஸ்டிடியூவன்ட்லி கன்சிடர்ட் வித் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எஃபிகசி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்காக அவங்க சொல்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இது பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டிகல் 335 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ மண்டல் கமிஷன் பார்த்தோம்ல, அதுனா என்னன்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி மண்டல் கமிஷனுக்கு முன்னாடி இந்த இடத்துல வருவோம். ஜூம் பண்ணியிருக்கேன், கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் போகிற ஆர்டர்லேயே பார்ப்போம். இப்போ டிசம்பர் 31, 1980 வந்து அதுக்கு முன்னாடி மண்டல் கமிஷன்றது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1979 தான் கொண்டு வந்தாங்க. மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், இது அப்படியே ஒரு கதை மாதிரி பார்த்துக்கோங்க. 1979 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து மண்டல் கமிஷன், ஏன்னா அதோட சேர்மேன் பேர் வந்து மண்டல். ஸோ மண்டல் கமிஷன் ஒன்று கொண்டு வந்து ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாமா, அப்படி கொடுத்தா என்ன க்ரைட்டீரியாவில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிஷன் அமைச்சாங்க. ஓகேவா? இந்த கமிஷன் வந்து வந்துருச்சு. அவங்களும் வந்து ரிப்போர்ட் வந்து 1980 சப்மிட் பண்ணாங்க. பட் சப்மிட் பண்ணும்போது இருந்த கவர்மெண்ட் வந்து மாறினனால அதை யாருமே இது பண்ணவே இல்லை, எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ எடுத்துக்கிறாங்கன்னா 7 ஆகஸ்ட் 1990 10 வருஷம் கழித்து விபி சிங் வர்றார். விபி சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது தான் இந்த மண்டல் கமிஷன் ஒன்று கொடுத்தாங்களே 1980 ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ எடுக்கும் போது தான் ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மண்டல் கமிஷனில். இப்போ மண்டல் கமிஷன்னா ஃபுல்லாக என்னென்னு பார்ப்போம். ஆர்டிகல் 340 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி பிரசிடெண்ட் வந்து பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ஒன்று அமைச்சார். ஆர்டிகல் 340 வந்து எதுக்காகனா பேக்வேர்டு கிளாஸ் வந்து அவங்களுக்கோட வெல்ஃபேருக்காக வந்து நம்ம பிரசிடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கமிஷன்லாம் அமைக்கலாம், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், லைக் அவங்களோட வெல்ஃபேருக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்டிக்கல் படி பிரசிடெண்ட் வந்து பேக்வேர்டு கமிஷனுக்காக அமைச்சது தான் இந்த பிபி மண்டல் கமிஷன். ஓகேவா? இந்த கமிஷன் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்க இடத்துக்கெலாம் போயிட்டு அவங்க வந்து அந்த இந்தியாஸ் சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் இந்த க்ரைட்டீரியாவில் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பேக்வேர்டு கிளாஸுக்கு, சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸுக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மண்டல் கமிஷன் கன்க்ளூடட் தட் இந்தியாஸ் பாப்புலேஷன் கன்சிஸ்டட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 52% வந்து ஓபிசி இருக்காங்க இந்தியா பாப்புலேஷனில். அதனால 27% ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. மெயினாக வந்து அதில் வந்து லெவல் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னா சோசியல், எஜுகேஷனல், எக்கனாமிக், பேக்வேர்ட்னஸ், இந்த 3 அடிப்படையாக வச்சு 11 இண்டிகேட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்பார்ட் ஃப்ரம் ஐடென்டிஃபைங் பேக்வேர்ட் கிளாஸஸ் அமாங் ஹிந்துஸ், கமிஷன் வந்து நான் ஹிந்துஸ்லேயும் வந்து பேக்வேர்ட் கிளாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. முஸ்லீம்ஸ், சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட் எல்லாத்துலேயுமே பேக்வேர்ட் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. இட் ஹாஸ் ஜென்ரேட்டட் ஆல் இண்டியா அதர் ஓபிசி லிஸ்ட் ஆஃப் இவ்வளோ கேஸ்ட் இருக்குது, 3743 கேஸ்ட்ஸ் இருக்குது. அண்ட் அ மோர் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் டிப்ரெஸ்டு பேக்வேர்ட் கிளாஸ், இதுலேயும் டிப்ரெஸ்டு பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு அது ஒரு 2000 இருக்குது. ஸோ இதுவே கிட்டத்தட்ட 5,000க்கு மேலே அரௌண்ட் வருது. ஸோ இதுதான் வந்து மண்டல் கமிஷன் சொன்னது. இந்த மாதிரி சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. 27% வந்து இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கடுத்து இந்திரா சாஹானின்னு ஒரு கேஸ் வந்து, இதுக்கு இன்னொரு நேம் வந்து மண்டல் கேஸ்னு சொல்லுவாங்க, மண்டல் கமிஷன் கேஸ். ஏன்னா மண்டல் கமிஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் 27% கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அதுக்காக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்துருந்துச்சு. ப்ளஸ் வந்து இன்னொரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போ வந்து ஒரு 10% கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ திரும்பி சொல்கிறேன், மண்டல் கமிஷனில் 27% கொடுக்கணும் ஃபார் ஓபிசின்னு சொல்லி வந்துச்சு. ப்ளஸ் அதே நேரத்தில் அப்போ அந்த டயத்தில் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துச்சு, 10% எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ்க்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு வந்துச்சு. ஸோ இந்த இந்திரா சாஹானி கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷன் கூட இருக்கட்டும், இந்த 27% கோட்டா ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் இருக்கட்டும், ஆனால் இந்த இபிசின்னு அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ்க்காக கொண்டு வந்தது வந்து வேணான்னு ஸ்ட்ரக் பண்ணிட்டாங்க. ஏன்னா
நம்ம கான்ஸ்டியூஷன் படியே சோசியல் அண்ட் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறது ஓகே, ஏற்றுக்கலாம். ஆனால் வெறும் எக்கனாமி மட்டும், ஒரு மணி ஆர் எக்கனாமி அப்படி வச்சு ஒரு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதை வந்து ஸ்ட்ரக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த கேஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து மொத்த ரிசர்வேஷன் வந்து 50% எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படி ஸ்டார்டிங்கில் எஸ்சி எஸ்டிக்கு தரோம். ஸோ எஸ்சிக்கு வந்து ஆல்ரெடி வந்து 16.something% வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிக்கு வந்து ஒரு 7.5% ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஓபிசிக்கு வேறு 27. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதே வந்து 49 கிட்ட வந்துடும். ஸோ இதுவே போதும், 50க்கு கீழே தான் ரிசர்வேஷன் இருக்கணும், 50க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ ஜென்ரல் பீப்புளும் இருக்காங்க. ஸோ வந்து எப்பயுமே வந்து ரிசர்வேஷன் வந்து 50%க்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் க்ரீமி லேயர், இப்போ நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நம்ம ஓபிசியில் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு எக்ஸாம் எழுதும் போது. ஸோ க்ரீமி லேயர் அப்படின்னா அந்த பேக்வேர்டு கிளாஸஸ்லேயும் வளர்ந்துருப்பாங்கள்ல. இப்போ இது ஃபுல்லாகவே பேக்வேர்ட் கிளாஸ்னால் இதில் மேலே வந்து ஒரு ஸ்டேஜ் இருப்பாங்க. இவங்க கஷ்டப்படுறவங்க, இவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி நல்லா வந்திருப்பாங்க, வெல் டு டூ ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வேணாம், அதுதான் இவங்கள தான் க்ரீமி லேயர்னு சேர்த்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணால், கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து சொல்லிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து. ஸோ இந்த இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல, அப்பாயின்மெண்ட் இனிஷியலாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் தரணுமே தவிர ப்ரொமோஷனுக்கெலாம் ரிசர்வேஷன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று வந்து இதுக்கு ஆக்சுவலாக ப்ரொவிஷனே இல்லை. ஸோ அதுக்காகவே வந்து கான்ஸ்டியூஷனில் சேர்த்துட்டாங்க. இப்போ ஒரு கேஸ் வந்துச்சுன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்குல, இப்போ இந்த நான் வந்து முந்தானேத்து ஆர்டிக்கல் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 10% கொடுத்ததே ஆல்ரெடி ஒரு கேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் இருக்குன்னா இந்த இது தான். இப்போ இந்த இடத்துல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே, அப்படின்னா 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதான் நாங்கள் கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணிட்டோமே, கான்ஸ்டியூஷனில் முன்னாடி தான் இல்லை, இப்போ தான் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுமா, இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரு அடிப்படை இதை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கா, அதனால கான்ஸ்டியூஷன் 103 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து செல்லுமா செல்லாதானே ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே இந்த இடபிள்யூஎஸ் பற்றி நிறையா இது கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்தால் தான் ஒன்று ஒன்றா தெரியும். ஸோ இவங்க வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 10% வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த இது தான் இப்போ வந்து இதில் இருக்குது. அதுலேயும் அந்த 8 lakhன்னு கொண்டு வந்தது தான் இப்போதைக்கு மெயினாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஓபிசின்னு பார்த்தோம்ல, இந்த ஓபிசிக்கான க்ரைட்டீரியாவும் 8 lakh தான், இந்த இதுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் 8 lakh தான். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் 8 lakhன்னு எனக்கு கிளியராக வந்து சொல்லுங்கள், ஓபிசிக்கு 8 lakh வச்சதுக்கும் இப்போ 8 lakh வச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ அதுக்கு இதுக்கு அப்போ என்ன டிஃப்ரென்ஸு, அந்த மாதிரி ஏன் 8 lakh செட் பண்ணிங்கன்னு தான் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ரிசல்ட் வந்தோடனே பார்ப்போம். அடுத்து ஆக்ட் அமெண்ட்ஸ் ஆர்டிகல் 15-16. இந்த இவங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வரதுக்காக 103 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது ஆர்டிகல் 15-16 வந்து எக்கனாமிக் பேக்வேர்டுக்கும் ரிசர்வேஷன் தரலாம். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல, சோசியோ அண்டு எக்கனாமிக் ஆர் எஜுகேஷ்னல் அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும், வெறும் எக்கனாமி மட்டும் வச்சு கொண்டு வர முடியாதுன்னு பார்த்தோம்னா. ஸோ அதுக்காக இந்த ஆர்டிகல்ஸில் மாடிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ 10% எக்கனாமிக் ரிசர்வேஷன் இஸ் ஓவர் த இப்போ வந்து 50% கேப்புக்கு மேலே வந்துருச்சு, ஆல்ரெடி 49, இப்போ வந்து இது ஒரு 10. ஸோ ஆக மொத்தம் அரௌண்ட் 60% வந்து ரிசர்வேஷன் இருக்குது, மிச்சம் 40 தான் ஜென்ரலுக்கு. ஓகேவா? இப்போ ஒரு 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 பேக்ரவுண்டு மாதிரி தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரிசர்வேஷன் எதுக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ். நம்ம வந்து நிறையா செக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் பாப்புலேஷனை வந்து கீழே வச்சு நடத்துனதுனால அவங்களையும் ரெப்ரசன்ட் பண்ண வைக்கணும். அதுக்காக
லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அவங்களுக்காக லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வரணும், அவங்களும் எல்லா ரிசோர்ஸையும் அக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்காக அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், எல்லா சர்வீசஸ்லேயும் அவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்களும் சொசைட்டியில் அட்வான்ஸ்மெண்ட் ஆகணும். என்ஷூர் ஈக்குவாலிட்டி ஆன் மெரிட்டோக்ரஸி. இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா இவங்க 3 பேருக்கு ஒரே மாதிரியான ஒரு பேசிக் நீட்ஸை கொடுத்துட்டு அவங்கள மெரிட்டில் ஜட்ஜ் பண்ணுறது, அதுதான் ஈக்குவாலிட்டி. ஸோ இவனுக்கு புக்கே இல்லாமல் இவன் வந்து இந்த மார்க் எடுக்கணும், இவனுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவனும் அதே மார்க் எடுக்கணும், இவனுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவனும் அதே மார்க் எடுக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு, ஸ்டாண்டர்டான புக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கை வந்து மெரிட்டில் சூஸ் பண்ணணும். அதுதான் என்ஷூர் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? இதுக்கு தான் ரிசர்வேஷன் தேவைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் சர்வீசஸ் லெட் டு டிவிஷன்ஸ் அண்ட் என்மிட்டி அமாங் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இது நம்ம பார்க்குறோம் தான், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஒர்க் பிளேஸில் நார்மலாக கேஸ்ட் பேஸ்டு அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு. எனிமிட்டினா ஒரு ஒரு அவங்களாம் சேர்ந்துட்டு மிச்சவங்கள ஹேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஒரு குரூப்பாக சேர்ந்து அவங்களுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி, மிச்சவங்களோட மேலே எனிமிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ எராடிகேஷன் நாட் பெர்பெச்சுவேஷன். அதாவது ரிசர்வேஷன் ஒன்று எதுக்கு வந்துச்சுன்னா கேஸ்ட்டுன்றதை வந்து தூக்கணும், கேஸ்ட்டுன்றது வந்து இந்த மாதிரி டிவிஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரி எல்லோரும் ஈக்குவலாக லெவல் பிளேயிங் கிரவுண்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் ரிசர்வேஷன் வந்தது. ஆனால் இப்போ வந்து கேஸ்ட் ரிசர்வேஷன் வச்சு கேஸ்ட்டை வந்து நம்ம இன்னும் கொண்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கேஸ்ட்டை எடுக்கிறதுக்காக வந்தது இப்போ வந்து ரிசர்வேஷன் வச்சே கேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் சொல்லுவாங்க. அடுத்து ரிசர்வேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டு என்ஷூர் தட் ஹிஸ்டாரிக்கலி அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிஸ் ஆர் கிவன் ஈக்குவல் அக்சஸ் டு ரிசோர்ஸஸ் பட் irrespective ஆஃப் த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் தே கண்டினியூ டு ரிமைன் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ். இது என்னென்னா, இப்போ ரிசர்வேஷன் தரோம், இவங்க வந்து போராக இருக்காங்கன்னு ரிசர்வேஷன் தரோம்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவே இல்லாமல் போயிடுது மேலே வரணும்னு. ஏன்னா ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ வந்து இவங்க மேலே வந்துட்டு ரிசர்வேஷன் போயிருச்சுன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு மேலே வரணும். ஸோ இந்த ஒரு மோட்டிவ் குறைக்குது அப்படின்ற மாதிரியும் ஒன்று சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் டெஸ்ட்ராய் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ மச் ஸோ தட் காம்படிஷன் இஸ் நோ லாங்கர் ஆன் டு டிட்டர்மைன் த பெஸ்ட் பட் மோஸ்ட் பேக்வர்ட். அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் குறைக்குது. ரிசர்வேஷன் இருந்தால் இவன் வந்து ரிசர்வேஷனில் தான் மேலே வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது டெஸ்ட்ராய்ஸ் தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அடுத்து ரிசர்வேஷன்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் மெரிட்டோக்ரஸி. இது நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருப்போம், நிறையா பேர் நினச்சிருப்போம். இந்த பாயிண்ட்டு சொல்லணுன்னே தேவையில்ல. ஓகே. இட் ஹாஸ் பிகம் அ டூல் டு மீட் நேரோ பொலிட்டிக்கல் எண்ட்ஸ் த்ரூ இன்வொக்கிங் கிளாஸ் லாயல்ட்டிஸ் அண்ட் ப்ரிமோடல் ஐடென்டிட்டிஸ். இதை வந்து பொலிட்டிக்கலோட இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு டாமினன்ட் அண்ட் எலைட் கிளாஸ் வித்தின் த பேக்வர்ட் கிளாஸ் has appropriated the benefits of reservation and the most marginalized within the backward class have remained marginalized. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேக்வேர்டு கிளாஸுக்காக ரிசர்வேஷன் கொடுக்குறோன்னா அதுலேயும் வந்து இந்த டாப்பில் இருக்கவங்க தான் வந்து இந்த ரிசர்வேஷன் எடுத்து அவங்க தான் முன்னேறிக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் போய் சேரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரிசர்வேஷன் ஹஸ் பிகம் மெக்கானிசம் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் ரேதர் தேன் இன்க்ளூஷன். ரிசர்வேஷன்றது எதுக்காக கொண்டு வந்தோன்னா கீழே இருக்க பீப்புளையும் இன்க்ளூட் பண்ணணும் சொசைட்டியில் அப்படின்றதுக்காக. பட் வந்து ரிசர்வேஷன்னால் அவங்கள இருக்க பீப்புளை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரிசர்வேஷன் பேசிஸில் நீ வரமாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்ருக்கோம் சொசைட்டியில். ஸோ இதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் த ரிசர்வேஷன் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ சஜஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் ஷுட் ஃப்ளோ டு வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் அண்டர் ப்ரிவிலேஜ். யாருக்கு டிசர்விங்கோ அவங்களுக்கு போய் கேட்கணும். அதே மாதிரி ஹையர் ரேங்கில் இருக்காங்க, ஒரு ஹையர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, ஒரு ஹையர் ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ஃபேர் அண்ட் ப்ராக்டிக்கல் வைஸ் நீடி பர்சனுக்கு தான் போய் சேரணும். ட்ரூலி எக்கனாமிக்கலி டிப்ரைவ்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு போய் சேரணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து மாற்றணும் கிராஸ் ரூட் லெவல்லேருந்தே. ஸோ தட் அங்கே ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும், ரிசர்வேஷனை குறைச்சிட்டு. அவேர்னஸ் ஜென்ரேஷன், தேர் இஸ் ஆல்சோ நீட் ஃபார் அவேர்னஸ் ஜென்ரேஷன். அதாவது அவங்கவுங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு சொல்லணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து வெளில வந்து
சொசைட்டியில் வந்து நிலைமைக்கு வருவாங்க. அடுத்து ரேடிக்கல் சொல்யூஷன்ஸ் லைக் இப்போ வந்து நம்மளுக்கு ஓபிசியில் அந்த நான் க்ரீமி லேயர்னு பிரிக்கிறாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் படி. ஸோ அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே பிரித்தாங்கன்னா ஸோ அந்த மேலே யாருக்கு டிசர்விங்கோ அவங்களுக்கு மட்டும் போய் சேரும், மேலே இருக்கவங்களுக்கு சேராது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவரால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இடபிள்யூஎஸ் அண்டு ஹோல் ரிசர்வேஷன் பற்றி கேசஸ் என்னென்ன நடந்திருக்கு இது ஃபுல்லாகவே. இப்போ ஒரு மெயின்ஸ் பற்றி கேட்டால் கூட உங்களால் மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட இதெல்லாம் வச்சு ஒரு நீட்டாக எழுதிடலாம். நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏன் ரிசர்வேஷன் நீடு அகெயின்ஸ்ட் அந்த மாதிரி. ஓகே, டைம் எடுத்திருக்கோம் ரொம்ப இந்த ஆர்டிக்கலுக்கு, பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ அதுக்காக தான் இது. அடுத்து ஹிண்ட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் என்ஜிஓ ரெஜிமே. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அந்த மாதிரி நிறையா இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் அந்த ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஜிஎஸ்டி, ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் ஒன் நேஷன் ஒன் என்ஜிஓன்னு கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஆர்டிக்கல். இதில் வந்து திரும்பி எஃப்சிஆரியை பற்றி தான். எஃப்சிஆரியை பற்றி ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்துட்டோம். ப்ளஸ் நம்ம அடுத்த திரும்பியும் வரும்போது நான் என்ஜிஓ பற்றி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அதையும் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து எஃப்சிஆர்ஏனா ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். நம்ம ஒரு வாட்டி டக்குன்னு ரிவைஸ் பண்ண மாதிரி பார்த்துருவோம். ஆல்ரெடி 2 வாட்டி எடுத்தாச்சு. எஃப்சிஆர்ஏனா இப்போ ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர் 29, 2020 மார்ச் 31, 2022 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கான்டெக்ட்ஸில் இருக்குது. எஃப்சிஆர்ஏன்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டான பர்பஸ்க்கு அவங்க ஸ்டேட் பண்ண பர்பஸ்க்காக தான் போய் சேரணும், அதுக்காக கொண்டு வந்தது. அண்டர் தட் 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ரெஜிஸ்டர் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிஜிஸ்டர்டு என்ஜிஓஸ் வந்து மெயினாக வந்து 5 பர்பஸ்க்காக பிரிக்கிறாங்க: சோசியல், எஜுகேஷனல், ரிலீஜியஸ், எக்கனாமிக், கல்ச்சுரல்னு. எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இந்த வாட்டி என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரொஹிபிஷன் டு அக்செப்ட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், யாரெல்லாம் வாங்கக்கூடாது, பப்ளிக் சர்வன்ட்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஃபாரின்லேருந்து வந்த நம்மளுக்கு ஃபண்டு பண்ணதை மிச்சம் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக இருக்கணும். எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லியில் மட்டும்தான் இருக்கணும், அந்த அவங்க சொல்கிற பிரான்ச்சில். அதே மாதிரி ரிடக்ஷன், அதாவது 50% வரையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான் இருந்தது, இப்போ வந்து 20% மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் இதில் வந்து நம்ம டிஃபால்ட் ஆனோன்னா நம்ம என்ஜிஓட சர்டிஃபிகேட்டை வந்து சரண்டர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா இது நம்ம 2-3 வாட்டி பார்த்துட்டோம், அதுக்காக தான். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரே வந்து அந்த ரிசர்வேஷனுக்காக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா நம்ம இதை உங்கள் எல்லாருக்குமே இதில் ஃபுல்லாக தெரிஞ்சதான் ஆல்ரெடி சொன்னதுனால. ஸோ கொஞ்சம் கோப்பப் பண்ணிக்கோங்க. மேஜர் சேஞ்சஸ் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எனக்கு வந்து ஃபண்டை நான் வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, ஓகேவா? எனக்கு வேறு யாரும் இண்டிவிஜுவலுக்கோ அசோசியேஷனுக்கோ. அதே மாதிரி அந்த எஃப்சிஆர்ஏ எஸ்பிஐயில் உள்ள நியூ டெல்லியில் உள்ள பேங்க்கில் தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்டு, இதை வந்து எதுக்காக வாங்கினோமோ அந்த இதுக்காக மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் தான் வாங்கி அந்த பர்பஸ்க்காக தான் யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம அந்த பேங்க்கில் எஸ்பிஐயில் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்கில் மட்டும் வாங்கினால நம்ம எதுக்காக வாங்கினோம் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட அவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆதார் வந்து மேண்டேட்டு. அடுத்து கேப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ பார்த்தது தான். இதில் வந்து மேஜர் சேஞ்சஸ் என்னென்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து இதில் கிரிட்டிசிசம் என்னென்னா, இது வந்து ரொம்ப இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, அதனால தான் இதை கொண்டு வந்தேன். நம்ம பேசிக் ரிவைஸ் பண்ணதோட ப்ளஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மெயின்ஸ் ஆன்சரில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் எழுத தெரியணும், அதுக்காக 5 பாயிண்ட் எழுத தெரியணும். ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்தேன். கிரிட்டிசிசமில் வந்து ஆர்பிட்ரரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், என்ஜிஓ வந்து நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ நம்ம பார்த்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதனால் ஆர்பிட்ரரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் ஷேரிங் ஆஃப் ஃபண்டு, நம்ம வந்து வேறு யாராச்சும் ஃபண்டை ஷேர் பண்ணிக்கக்கூடாது. இப்போ ஃபண்டாக இருந்தால் ஓகே, இப்போ ஒரு 100 ரூபா தராங்கன்னா நம்ம 50 அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ எதாவது ஒரு மெட்டீரியல் தந்தாங்கன்னா அதை பிரிக்க முடியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசம் வருது. அடுத்து இர்ராஷனாலிட்டி ஆஃப் டெசிக்னேட்டட் பேங்க் அக்கௌண்ட்ஸ், இப்போ அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வச்சுக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது தோணுது. அதுக்கு என்ன ரீசன்? இப்போ எஸ்பிஐயில் மட்டும்தான், அதுவும் டெல்லியில் மட்டும்தான் வச்சுக்கணும், இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன், டெல்லியில் இருக்கனால
டெல்லியில் மட்டும்தான் இருக்கனால இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கோன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம போய் அங்கே போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நம்ம எந்த பேங்க் இதுனாலும் ப்ராசஸ்னாலும் டெல்லிக்கு போய் இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று வருது. இல்லாஜிக்கல் நரேட்டிவ். நேஷ்னல் செக்யூரிட்டியை காரணம் காட்டி இந்த மாதிரி பண்ணுறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் சொல்ல, பெகாசஸ் கேஸில் சொன்னாங்க. பெகாசஸ் கேஸ்னால் ஃபோன் டேப்பிங். அப்போ வந்து நம்மளோட ஃபோன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது நேஷ்னல் செக்யூரிட்டியை கோட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபோன் டேப்பிங் பண்ணுறதெல்லாம் வந்து அது வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டின்னு கோட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதாக தெரியுது, நெகட்டிவாக தெரியுது அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 0 டாலரன்ஸ் அகென்ஸ்ட் இன்டர்வென்ஷன். கவர்மெண்ட் வந்து ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர் ஆர் ஃபாரின் ஸ்டேட் வந்து இன்டர் மேட்டர்ஸில் தலையிடக்கூடாது. ஒரு இப்போ நக்சலிசம் இருக்குது அப்படின்னா ஃபாரின்லேருந்து வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தால் அதை வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது எங்களால், அதுக்காக 0 டாலரன்ஸ், அதுக்காக தான் இது கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லன்னு சொல்கிறாங்க. டைவர்ஷன் ஆஃப் ஃபாரின் ஃபண்ட்ஸ். அதாவது ஃபாரின் ஃபண்ட்ஸ் நிறையாவது இந்த மாதிரி போகிறனால இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இதை மெயினாக கொண்டு வந்தோம், அந்த மால் ப்ராக்டிஸ் பை என்ஜிஓஸ் அதுக்காக தான் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபண்டு ஃப்ளோ மானிட்டரிங். இதில் வந்து நாங்கள் வந்து ஈஸி தான் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபண்டு வந்து அவ்வளோ ஃபண்டு வரும், எத்தனை என்ஜிஓஸ் இருக்குது நம்ம நாட்டில், ஸோ எத்தனை டிரான்சாக்ஷன் நடக்கும், அது ஃபுல்லாக வந்து ஃபண்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் அப்படின்றாங்க. அடுத்து ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன். கவர்மெண்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து டெல்லிக்கு போய் தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க டெல்லிக்கே போக தேவையில்ல, ரிமோட்லி எங்கே இருந்தாலும் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் எஸ்பிஐயில், டெல்லியில் உள்ள இதில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எஃப்சிஆரியை பற்றி திரும்பி பார்த்தோம். அடுத்து ஒரு ஆர்டிக்கல். இது வந்து நேற்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா ஆர்டிக்கல் நேற்று கொண்டு வந்தனால இந்த ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சதுனால இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆர்பிஐ அப்ரூவ் ஸ்மால் ஆஃப்லைன் இபேமெண்ட்ஸ். இது என்னென்னா, இபேமெண்ட்னாலே டிஜிட்டல், பட் ஆஃப்லைன்னா ஒரு ஆப்போசிட் மாதிரி இருக்குல்ல. இபேமெண்ட்னாலே டிஜிட்டல், ஆன்லைன்னு சொல்லுவோம், பட் ஆஃப்லைன் இபேமெண்ட். அதாவது இது என்னென்னா, டிரான்சாக்ஷன் விச் டஸ் நாட் ரெக்வயர் இன்டர்நெட் ஆர் டெலிகாம் கனெக்டிவிட்டி. இன்டர்நெட் தேவைப்படாது, ஓகேவா? இன்டர்நெட் தேவையில்லை, ஆர் டெலிகாம் கனெக்டிவிட்டி எதுவுமே தேவையில்லை. பேமெண்ட்ஸ் கேன் பி கேரிட் அவுட் ஃபேஸ் டு ஃபேஸ் யூஸிங் எனி சேனல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் கார்டு, வேலெட்டு, மொபைல் டிவைசஸ். இதை வச்சு நம்ம பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பேமெண்ட் யூஸிங் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு. இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய இடத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை. இப்போ நம்ம ஒரு கார்டு வச்சு போட்டு ஸ்வைப் பண்ணுறோன்னாலும் சில நேரம் நம்மளுக்கே நடக்கும், ஆக்சஸ் டினை ஆயிரும், ஏன்னா நெட்வொர்க் இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்மக்கிட்டே ஏதாச்சும் வாங்கும்போது கார்டு வந்து இன்டர்நெட்னால இல்லை, கேஷாக தாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபெயில்டு பேமெண்ட் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ப்ரொசீஜரும் கொண்டு வராங்க. இந்தியா ஹஸ் விட்னஸ்ட் அ பூம் இன் த சேல்ஸ் ஆஃப் சீப் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் டேட்டா கனெக்ஷன். என்ன தான் நம்ம நாட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சாலும் அண்டு இன்டர்நெட் பேக்கேஜும் டேட்டாவும் சீப்பராக கிடச்சாலும், வேர்ல்டு பேங்க்கோட ரிப்போர்ட் பாருங்கள், 2019 வந்தது. ஒன்லி 41% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்காங்களாம். பார்த்துக்கோங்க, 41% தான். இந்தியாவிலே 41% மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்ஷனே இருக்குது, மிச்சம் இருக்கவங்ககிட்ட இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்லைன் இபேமெண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை NCPI இது வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா ஃபெசிலிட்டிஸ். லைக் கிரெடிட் கார்டால் பண்ணலாம், டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு இதிலெல்லாம் வந்து மாஸ்ட்ரோ, விசா, நிறையா கார்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல அவங்க. அப்புறம் வந்து NCPI பண்ணுறாங்க, பேடிஎம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் NCPI, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NCPIன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த *999# இப்படி டயல் பண்ணோம்னா UPI சிஸ்டம் நம்மளுக்கு ஃபோன்பே, பேடிஎம்லாம் யூஸ் ஆகிற மாதிரி, ஒர்க் ஆகிற மாதிரி இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து ஃபோன்லேருந்தே சாதாரணமாக வந்து நெட் இல்லாமலே வந்து நம்மளோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னு பாருங்களேன். இதில் மணி சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பிக்கு தெரியாதில்ல,
சென்ட் மணி நான் வாசிக்கிறேன். சென்ட் பண்ணிக்கலாம், மணி வாங்கலாம் மிச்சவங்ககிட்ட இருந்து, பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கலாம், பெண்டிங் ரெக்வஸ்ட்டு, டிரான்சாக்ஷன்ஸ், யூபிஐ பின்னு இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த என்பிசிஐலேருந்து. இது எல்லாமே ஜிஎஸ்எம் பேஸ்ட் ஃபியூச்சர், அதாவது சிம் பேஸ்டு ஃபியூச்சர் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதே மாதிரி பேடிஎம் ஒன்று கொண்டு வந்தாங்க, நெட்ஒர்க்கு தேவையில்லை. டேப் டு பே கார்டுன்னு உங்கள்கிட்ட ஒரு கார்டு இருக்கும், அதில் நம்ம கார்டு மாதிரி தான் இருக்கும், நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, இதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா, அந்த கடையில் வந்து அந்த மிஷின் இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த மிஷினில் வந்து டேப் மட்டும் ஒரு வாட்டி தட்டுனீங்கன்னா போதும், அந்த தேவையான ரெக்கார்ட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்லைன் பேமெண்ட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதை வந்து இப்போ ரீசெண்டாக உடனடியாக கொண்டு வரணும். ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரு லிமிட் சொல்லுவாங்க, லிமிட் ஆஃப் 200 per டிரான்சாக்ஷன் அட் அ டைமில். இது வந்து ஒரு சின்ன லெவலில் தான், ஒரு ரூரல் நம்ம ஒரு சின்ன லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக 200 ஒரு டிரான்சாக்ஷனில் 200 வரையும் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவர் அண்ட் ஆல் லிமிட் 2000 வரையும், 2000 அமௌண்ட் வரையும், அந்த அவங்க சொல்கிற டைம் பீரியடில் 2000 அமௌண்ட் வரையும் 200 வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, அட் அ டைமில் 200 வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இமீடியட்டாக எஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து, சைனா டு மாடர்னைஸ் நியூக்ளியர் ஆர்சனல். நேற்று தான் ஒன்று சொன்னேன், வேர்ல்டு பவர்ஸ் யார் சொன்னேன், வேர்ல்டு பவர்னால் பெர்மனன்ட் 5 யூஎன்எஸ்சியில் உள்ள P5 நேஷன்ஸ்னு சொன்னேன். யார் யூஎஸ், யூகே, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், இந்த 5 பேர். இவங்க நேற்று தான் வந்து எல்லோரும் வந்து முடிவெடுத்து நம்ம வந்து நியூக்ளியர்லாம் குறைக்கணும்னு நம்ம ஒரு டீட்டெயில்டாக நேற்று ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். பட் சைனா பாருங்கள், சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து நியூக்ளியர் ஆர்சனல், அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு அகென்ஸ்டாக தான் இருக்குது, நேற்று சொன்னதுக்கே அகென்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி என்னன்னு பார்ப்போம். இதில் என்னென்னா, இந்த ரேண்ட் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் செட்டிங் அசைட் ரைசிங் வெஸ்ட் ஈஸ்ட் டென்ஷன், இந்த P5ன்னு பார்த்தோம்ல, இவங்க வந்து இப்போ தான் வந்து ஒரு கோல் செட் பண்ணாங்க, வேர்ல்டு ஃப்ரீ ஆஃப் அட்டாமிக் வெப்பன்ஸ் அண்ட் அவாய்டிங் நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட்டுன்னு. நேற்று தான் பார்த்தோம். 5 நியூக்ளியர் பவர் ஆல்சோ கமிட்டட் டு ஃபுல் ஃபியூச்சர் டிஸ்ஆர்மமெண்ட்னால் நம்ம எடுத்து விடுறது, அதாவது நியூக்ளியர்லாம் ரெடியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்தோம். ஃப்ரம் அட்டாமிக் வெப்பன்ஸ் விச் ஹவ் ஒன்லி பீன் யூஸ்ட் இன் கான்ஃப்ளிக்ட் இன் த US பாம்பிங் ஆஃப் ஜப்பான் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். இது எதனால் இந்த இதுக்கு வந்தாங்கன்னா, ஜப்பானில் அந்த நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஹிரோஷிமா நாகசாக்கி, செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் வந்து US வந்து ஜப்பான் மேலே வந்து நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாக்கி. ஸோ அதிலேருந்து தான் இந்த மாதிரி நியூக்ளியர் இதோட ஒரு ஆபத்து தெரிஞ்சனால இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. தேர் ஆர் க்ரோயிங் குளோபல் கன்சர்ன்ஸ் அபவுட் சைனாஸ் ரேபிட். ஆனால் சைனா ஒரு சைடு வந்து அவங்களோட நியூக்ளியர் பவரில் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஓகேவா, நியூக்ளியர் மட்டும் இல்லாமல் மிலிட்ரி மாடர்னைசேஷன் எல்லாமே, நியூக்ளியர்னு மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து வெப்பன்ஸ் ஃபுல்லாக மாடர்னைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ரீசெண்டாக கூட ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒன்று வந்து டெவலப் பண்ணாங்க. ஹைப்பர்சோனிக்னா 5 times சவுண்ட் ஆஃப் ஸ்பீட். ஒரு சவுண்ட் ஆஃப் ஸ்பீடை வந்து மேக்குன்னு சொல்லுவோம். இது வந்து கிரேட்டர் தேன் 5 மேக்னா ஹைப்பர்சோனிக் மிசைல், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடில் போகிறத கூட டெஸ்ட் பண்ணாங்க. US ஆல்சோ செட் சைனாஸ் எக்ஸ்பேண்டிங் தேர் நியூக்ளியர் ஆர்சனல் வித் அன் as many as 700 warheads by 2027. எல்லோரும் ரிடக்ஷன் பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது இவங்க 700 warheads வரையும் போயிடுவாங்களாம் 2027. அதே மாதிரி பாசிபிளி 2030 அப்போ அவங்ககிட்ட 1000 நியூக்ளியர் வெப்பன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து எப்படி அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரஷ்யாவும் யூஎஸும் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர். அவங்க ஃபஸ்ட்டு டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணட்டும், அவங்க ஃபஸ்ட்டு குறைச்சி ஒரு லெவலுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நாங்களும் குறைக்கிறோம், அல்லது நாங்கள் அப்படியே எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸும் ரஷ்யாவும் தான் வந்து 90% ஆஃப் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு குறைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தே மஸ்ட் ரெடியூஸ் தேர் நியூக்ளியர் ஆர்சனல் இன் அன் இர்ரிவர்சபிள் அண்ட் லீகலி பைண்டிங் மேனர். ஓகேவா, திரும்பியும் அவங்க வந்துடக்கூடாது. திரும்பியும் இப்போ 100 இருக்குன்னா 70 வந்துட்டு திரும்பி அடுத்து வந்து 100 வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாமல் குறைச்சிக்கிட்டே வரட்டும், அந்த மாதிரி லீகலாக குறைச்சிக்கிட்டே வரட்டும். ஃபுல்லாக குறைச்சதுக்கப்புறம் நாங்களும் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. சைனா வந்து அதே மாதிரி நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி, இந்த நம்ம பாலிசி மாதிரியே இருக்குது.
ஸோ நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் நியூக்ளியர் ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ண மாட்டோம், யாராச்சும் அட்டாக் பண்ணால் தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் பதிலுக்கு அப்படின்றது தான் நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. ஓகேவா? நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி அந்த பாலிசி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ வந்து எங்கள் நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கண்டினியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் இன்னும் வந்து மாடர்னைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அடுத்து இந்தியா ஸ்பெண்ட் ரெக்கார்ட் $55.7 billion ஆன் கோல்டு இம்போர்ட்ஸ் இன் 2021. இது ஒன்றுமே இல்லை, இது சிம்பிள் நியூஸ் தான். இந்தியா வந்து இந்த இருக்குது. இந்தியா வந்து $55.7 billion ஆன் கோல்டு இம்போர்ட்ஸில் வந்து 2021 மட்டும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறோம்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, இம்போர்ட் பண்ணுறதுல மட்டும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணதுலேயே இதுதான் வந்து ஹையஸ்ட்டு. இதுக்காக மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிட்னால் 2020 வச்சுருந்த மேரேஜஸ் ஃபுல்லாக 2021 மாற்றிட்டாங்க. ஸோ 2021 நிறையா மேரேஜஸ், ஸோ நிறையா பேர் கோல்டு வாங்கினாங்க. அதனால தான் இந்த இவ்வளோ ரெக்கார்ட் இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். 2021 கோல்டு இம்போர்ட் பில் ஈஸிலி டபுள்டு. அதாவது 2020 22 பில்லியன் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இப்போ 55 கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இது வரைக்கும் முன்னாடி இருந்த ஹையஸ்ட்டில் 2011 தான் 53 இருந்துச்சு. அதையும் நம்ம சர்ப்ராஸ் பண்ணி இப்போ 55 மாறிட்டோம். ஓகேவா? இதுக்கு ரீசன் நான் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் வெட்டிங்ஸ் வந்து போஸ்ட்பான் டு 2021 ஃப்ரம் 2020. அதனால் வந்து அது கோவிட்னால. ஸோ வந்து இந்த வருஷம் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த ஆர்டிக்கல் இவ்வளோ தான். ஸோ இதுக்கெலாம் ஏதாச்சும் ரெமடி இருக்கான்னு நீங்கள் படிக்கும் போது சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெமடி என்ன சொல்லுவாங்கன்னா, இது தான் சொல்லுவாங்க, கோல்டு சாவரின் பாண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்னென்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இது என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது கோல்டு சாவரின் பாண்டுனா இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கலாமே, இது ஒரு ரொம்ப சின்ன நியூஸாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கலாமான்னு பார்க்கும்போது இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். கோல்டு சாவரின் பாண்டுனா, இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வச்சுக்கிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு பத்திரம் தருவாங்க. ஓகேவா? பாண்டுனா பத்திரம். இந்த பாண்டு தந்துட்டு இதோட இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து இந்த பாண்டு தான் 1 கிராம் கோல்டு அப்படின்னு எழுதி தராங்கன்னா, இதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிப்போம். குறிப்பிட்ட டைம் கழிச்சு நம்ம திரும்ப போயிட்டு இந்த பாண்டை கொடுத்தோம்னா கவர்மெண்ட் வந்து அப்போ இந்த 1 கிராமுக்கான 1 கிராம் கோல்டுக்கான காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த பாண்டுக்கு நம்மளுக்கு தந்துடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பாண்ட் இருக்குது. இன்றைக்கி 1 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோன்னு தெரியல. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2000 இருக்குன்னா, இப்போ நான் 2000 கொடுத்து இந்த பாண்டை வாங்கிக்கிறேன். 1 கிராம் இதுக்கு பதிலாக இது பண்ணிக்கிறேன். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஆக்சுவலாக ஒரு 8 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், நம்ம கீழே கொண்டு வந்திருக்கேன், அதில் பார்க்கலாம் 8 இயர்ஸ். ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் நம்ம 5 இயர்ஸ்லேருந்தே எக்ஸிட் ஆகிக்கலாம். 5 இயர்ஸ்லேருந்தே நம்ம விற்றுக்கலாம் இந்த பாண்டை. ஸோ இவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட டைம் கழித்து நம்ம கொண்டு போய் இந்த பாண்டை கொடுக்கும் போது அன்னைக்கு ரேட்டில் வந்து இந்த 1 கிராமோட கோல்டு 1 கிராம் கோல்டோட விலை வந்து இப்போ ஒரு 7000 இருக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த 7000 வந்து இந்த பாண்டுக்கு பதிலாக தருவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கோல்டு வந்து வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ காசு கொடுத்து கோல்டை இம்போர்ட் பண்ணணும்னு தேவையில்ல. ஃபாரினுக்கு வந்து கரன்சியை கொடுத்து நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸில். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்செல்லாம் ரிசர்வ்ஸ் எல்லாம் குறைச்சி ஏன் ஃபாரினுக்கு கொடுத்து நம்ம கோல்டு வாங்கணும், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாண்டாக வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சாவரின் கோல்டு பாண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை RBI தான் இதை இஷ்யூ பண்ணுறாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு பதிலாக RBI இஷ்யூ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் மாதிரி தான். இன் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு, ப்ரைஸாக இல்லாமல் கோல்டு கிராம்ஸில் இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் கோல்டை சப்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2015 வந்துச்சு, நவம்பர் 2015. ஏன்னா டிமாண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அண்டு ஷிஃப்ட் அ பார்ட் ஆஃப் டொமஸ்டிக் சேவிங்ஸ் இன்ட்டு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். நம்ம கோல்டாக வாங்கி வீட்டில் வச்சிட்டோன்னா அது அவ்வளோதான். அதுக்கு பதில் இந்த பாண்டாக வாங்கினோன்னா அந்த பாண்டை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பை அண்ட் சேல், இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்து
அந்த பாண்டு வாங்குவாங்க. அதுதான் வந்து இஷ்யூவர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இஷ்யூவர் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்குகிறோம்ல, அதுவும் இஷ்யூவர் ப்ரைஸ். அப்பார்ட் ஃப்ரம் ஹேவிங் அ சான்ஸ் டு கெயின் ஃப்ரம் த ரைஸ் ஆஃப் கோல்டு, நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பாண்டு வந்து இப்போ ஒரு ப்ரைஸில் இருக்கும், விற்கும் போது ஒரு ப்ரைஸில் இருக்குன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அது ஒரு ப்ராஃபிட்டு. ப்ளஸ் இந்த பாண்டை வந்து இந்த பாண்டுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 2.5% இந்த பாண்டுக்கு நம்மளுக்கு இதை வாங்க வைக்கணும்ல, ஸோ அதுக்காக இன்ட்ரெஸ்ட் நம்ம இதை காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா அதுக்கடுத்து வருஷத்துக்கு வருஷம் 2.5% இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறத வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து செமி ஆனுவலி, அப்படின்னா இதுக்கு 2 வாட்டி 2 times per year, ஓகேவா? இதுதான் செமி ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தருவாங்க. அதுக்கடுத்து டென்யூர் வந்து சொன்ன மாதிரி இந்த 8 years. ஆனால் நம்ம வந்து 5th year முடிஞ்சிருச்சுனாலே, அதாவது 5th yearலேருந்தே நம்ம வந்து அந்த பாண்டை வந்து விற்கலாம், அந்த பாண்டை வந்து ட்ரேடு பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், வேறு யாருக்காச்சும் விற்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி வந்து ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், இங்கே நம்ம இந்தியன்ஸாக ரெசிடெண்ட்டாக இருக்கணும், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸாக இருக்கணும், ட்ரஸ்ட்டு, யூனிவர்சிட்டிஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸ், இவங்க தான் வாங்க முடியும். அதுக்கடுத்து மினிமம் பெர்மிசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 gram ஆஃப் கோல்டுலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது, ஓகேவா? சேனல்ஸ் டு பை பாண்ட், இது எதுலலாம் வாங்கலான்னா டெசிக்னேட்டட் அண்ட் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸப்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ். இதை தவிர ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ் தவிர ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் வாங்கிக்கலாம். ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் வாங்கலாம், அல்லது டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸஸில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பாண்ட்ஸை வந்து நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 இருக்குல்ல, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சிலையும் வாங்கிக்கலாம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சிலையும் வாங்கிக்கலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கோல்டு பாண்டில் பண்ணுறதுனால ஃபார் இன்வெஸ்டர்ஸ் இட் இஸ் அட்வைசபிள் டு இன்வெஸ்ட் இன் த கோல்டு ஃபார் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். சரி, நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் ஒவ்வொரு இதோட பிஸ்னஸோட ஷேர்ஸ் வாங்குறதுக்கு போல், ஒரு ஷேர் வாங்குறதுக்கு போல் கோல்டாக வாங்கலாமே அப்படின்னு டைவர்சிஃபை பண்ணுதில்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த பெட்டர் வேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. ஏன்னா இதில் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கிது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, அது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து எந்த வேல்யூ இல்லைல்ல, அது நீங்கள் விற்கிற வரையும். ஸோ இப்படி வாங்கினா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி டேக்ஸ் எஃபிஷியன்ட், நோ கேபிட்டல் கெயின்ஸும், நோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். இந்த மாதிரி ஒரு அசட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டேக்ஸ் கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் வந்து இதில் மேலே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அடுத்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் ஆர் வே குட் டு என்ஷூர் இன்வெஸ்ட்மெண்ட் தட் டஸ் நாட் நீட் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஆஃப் கோல்டு. இதை வந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னு தேவையில்ல, லைக் நம்ம பத்திரமாக நம்ம இது பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லாமல் இது வந்து ஒரு பாண்டு தானே, அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது வந்து என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா எப்போ வேணாலும் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு கூட விற்கலாம். ஆனால் இதை வந்து அந்த நம்ம பார்த்தோம்ல 8 years, பட் 5 yearsலேருந்து நம்ம விற்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அது ஒன்று ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. அதே மாதிரி சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் ஆர் லிஸ்டட் ஆன் எக்ஸ்சேஞ்ச் பட் ட்ரேடிங் வால்யூம்ஸ் ஆர் நாட் ஹை, therefore it will be difficult to exit before maturity. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லலாம் வாங்கும்போது இந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து, அதாவது வாங்குகிற அமௌண்ட் வந்து, அதாவது வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு விற்றுட்டு வர முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து இந்தியா வந்து கோல்டு இம்போர்ட் வந்து ரெக்கார்ட் $55.7 billion வாங்கியிருக்காங்கன்ற மட்டும்தான் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு சாவரின் பாண்டு பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து இன்றைக்கி வேறு சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னா, நம்ம நேற்று பார்த்தோம்ல, நேற்று எவ்வளோ ப்ரீஃபாக பார்த்தோம், அந்த ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கி கொண்டு வந்தாங்க. இதில் வந்து நேற்று ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். பிஆர்ஓ பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அவங்க தான் பில் பண்ணுவாங்க, எல்லாமே சொன்னேன். இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு நேற்று சொல்ல மறந்துட்டேன், அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருவாங்க, ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருவாங்க.
முன்னாடி வந்து இது வந்து 2015 தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், மார்த்துன்னு சொல்லுவாங்க, MORTH, இந்த மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஓகேவா, இப்போ இதில் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்காங்க. ஸோ இது மட்டும் கடைசியாக நேற்று நடத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கொஸ்டினில் கேட்கலாம், கமெண்ட்டில் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. மிச்சபடி இது இந்த பேங்காங் ஸோ லேக்கு எல்லாமே நம்ம வந்து நேற்று டீட்டெயில்டாக பார்த்தோம். LAC எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். நேற்று பார்க்காதவங்க நேற்று கிளாஸ் பாருங்கள். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவங்களுக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷன், அந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றிய ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எப்படி எழுதலாம் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஏன்னா ரீசெண்டாக வந்து இப்போ அப்கமிங்கில் வந்து 5 ஸ்டேட்ஸில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. இனிமேல் நிறையா வந்துட்டுருக்கோம், நம்ம பார்ப்போம். அதே மாதிரி மோல்னுபிராவிர் நம்ம இதுவும் நான் கொண்டு வந்தேன். 2 புது வேக்சின் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் கூட ஏவிர்னு முடிஞ்சுன்னா ஆன்டிவைரல் ட்ரக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ் காப்சல்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் வந்துச்சு. இது நம்மளுக்கு தேவையில்லை, பட் நம்ம அன்றைக்கி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வேக்சின்னா என்ன அப்படின்லாம் ஃபுல்லாக பார்த்தனால, வேக்சின், ஆன்டிவைரல் ட்ரக் அந்த மாதிரிலாம் பார்த்ததுனால நான் இதையும் கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலில் இது பார்த்துருப்போம், ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் வரமோ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா டக்குன்னு இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இல்லைன்னா அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஒரு வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான ஆர்டிகல்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் இது பண்ணுறேன். இந்த PDFும் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கில் இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸோடு நம்ம பார்க்கலாம். பாய்.